நான் இனிமேல்லாம் உங்க சர்ச்சுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடி ஒருத்தவங்க பாஸ்டர் கிட்ட போயிட்டு கத்துன்னு கத்த உடனே பாஸ்டர் நான் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க பிரேயர் நடந்துகிட்டு இருக்கப்பயே சிலவங்க செல்போன் யூஸ் பண்றாங்க, சிலது மத்தவங்களை பத்தி பொறணி பேசிக்கிட்டு இருக்காங்க, சிலரோட வாழ்க்கையே சரியில்லை, சிலவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, சிலவங்க என்னைய பார்த்து வேற இதுல முறைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல பாஸ்டர் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிட்டு நீங்க முடிவுலாம் எடுக்கிறதுக்கு முன்னால நான் சொல்றதை செய்வீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் ஓகேன்னு சொல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா வாட்டர் எடுத்துட்டு 2 டைம் இந்த சர்ச்சை சுத்திவாங்க. பட் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்த கூடாதுன்னு சொல்ல அவங்களும் கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்துட்டு 2 தடவை சுத்தி வந்துட்டு பாஸ்டர் கிட்ட போயிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்ல பாஸ்டர் திரும்ப கொஸ்டின் கேட்டாரு, யாராச்சும் போன் யூஸ் பண்றத பாத்தீங்களா, இல்ல யாராச்சும் பொறணி பேசுறத பாத்தீங்களா, யாராச்சும் தப்பு பண்றத பாத்தீங்களா, இல்ல யாராச்சும் படுத்து தூங்குறத பாத்தீங்களா அப்படின்னு கேட்க உடனே அவங்களும் நான் எதையுமே பார்க்கலையே, ஏன்னா கிளாஸ்ல இருக்கிற வாட்டர் கீழே சிந்த கூடாதுன்ற போக்கஸ்ல தான் இருந்தேன்னு சொல்ல அப்ப பாஸ்டர் சொன்னாராமா, இதே போலதான் நீங்களும் இறைவன் இயேசு மேல உங்க கண்ணை வைங்க, அப்பனா மட்டும்தான் நீங்க விழுந்து போக மாட்டீங்கன்னு. இதே போலதாங்க நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சோம்னா அடுத்தவங்களை பாக்குறத ஸ்டாப் பண்ணுவோம், இயேசுவை பாக்குறத ஸ்டார்ட்